ஹாய் காய்ஸ், எனக்கு ஹிமா ஆர்ட் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது சண்டே ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெள்ளைப்பூடு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. அது 10 பல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 குட்டி வெங்காயம் எடுத்துருக்கீங்க. ஸ்மால் ஆனியன் இதையும் நல்லா நீங்கள் சாப் பண்ணி பீல் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி பீல் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் பிச்சு உடச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம கொத்தமல்லி புதினாலாம் பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அது 10 ரூபாய்க்கு எவ்வளோங்கமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்காக நம்ம போட போகிறதில்ல. 2 லெமன் எடுத்துக்கோங்க எதுக்கோ ஒருக்கா. அடுத்து நீங்கள் பிரியாணி அரிசி கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்தியா கேட் அரிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காமோ அதை எடுத்துக்கலாம். எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு நான் இந்தியா கேட் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நாங்கள் இந்தியா கேட் அரிசியில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அது நாங்கள் ஊற வச்சிட்டோம். நீங்கள் சிக்கன் நல்லா எடுத்தனால கழுவிக்கலாம், அந்த ரத்த இதெல்லாம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூளில் போட்டுக்கலாம். நம்ம இதில் வாஷ் பண்ணி இதில் வச்சுருக்கோம். எதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த செதில் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம இதுக்குள்ளே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் நீங்கள் போட்டு அதில் நீங்கள் சிக்கன் இதெல்லாம் நீங்கள் எடுத்து அது அந்த சட்டிக்குள்ளேயே நீங்கள் போட்டுருங்க. அடுத்து நம்ம கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா நம்ம கழுவிக்கலாம். தெரிக்கும் அதெல்லாம் நம்ம தள்ளி நினைக்கலாம். அது கிராண்ட்மா தான், அது ஒன்றும் பண்ணாங்க. இப்போ நம்ம கழுவுன எடுத்து நம்ம இந்த பிளேட்குள்ளே வச்சுருக்கலாம். நான் ஏற்கனவே பிளேட்குள்ளே வச்சுருந்தோம். உங்களுக்கு அந்த இது ஃபோனில் இருந்துங்காட்டி உங்களுக்கு அந்த மஞ்சத்தூள் தெரியல. அது எங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக தெரியுது. இப்போ நம்ம அம்மாச்சிட்ட கேட்கலாம் இது என்ன பண்ணுறாங்கன்னு. அவ்வா, இது எதுக்கு வாங்கி வைக்கிறீங்க இதெல்லாம்? இது இந்த சிக்கனில் இருக்கிற ஒவ்வொரு ரத்த இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஓகேங்களா? அதை எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டாலே இந்த வேஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். அதை எடுத்துட்டு திரும்ப 2-3 தடவை கழுவணும். ஓகேங்களா? இப்போ அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சிக்கன் கவிச்சி இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இந்த எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இல்லைங்க, அது எடுக்கிறாங்கல்ல, அது அது கவுச்சி நம்ம சாப்பிடும் போது அதெல்லாம் இருக்கக்கூடாது, ரத்த கவுச்சி, அதுக்காக இதெல்லாம் எடுக்கிறாங்க அவ்வா. இப்போ சுத்தமானதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் அதுக்குள்ளே போட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவுறாங்க. ஒரு 2 தடவை கழுவுனா ஓகே. இது 2 தடவை கழுவுனா ஓகேன்றாங்க. இப்போ நம்ம புதினா நல்லா நம்ம பிச்சு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துட்டோம், பிரியாணிக்கு அளவு. இப்போ அடுத்து நம்ம கொத்தமல்லி எவ்வளோ கட் பண்ணிட்டு அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம். மல்லி ஒரு தேவையான அளவு, ஒரு புதினா தேவையான அளவு அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம பீல் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம அருவாமனையில் இந்த மாதிரி நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டு, இது நம்ம ஹோம்மேடாக நம்ம பேஸ்ட் தயாரிக்கிறோம். உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. ஹை காய்ஸ், இப்போ நம்ம வெள்ளைப்பூடு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு நம்ம 3 வெங்காயம், இன்னும் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்களா வெங்காயம். இப்போ இந்த பேஸ்ட் எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்றது எங்கள் அவ்வா சொல்லுவாங்க. சொல்லுங்கவ்வா. வெள்ளைப்பூடு, இஞ்சி நம்ம ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து தான் சமையலில் செய்யணும். சரிங்கப்பா. அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். 2 நீங்கள் குட்டி தக்காளி மட்டும் நாங்கள் எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு. எங்களுக்கு தேவையானாலும் நாங்கள் எடுத்துக்கோம். நீ வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் நம்ம எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கோம்.
அடுத்து நம்ம வந்து தக்காளி 2 தக்காளி வச்சோம் பார்த்தீங்களா, அதுவும் வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகாய். அடுத்து இப்போ 5 பச்சை மிளகாய் பாட்டி சொல்கிறாங்க. இப்போ அதே நம்ம வந்து இந்த காம்பு பார்த்தீங்களா, இந்த காம்பு இது வந்து பிச்சு இதுக்குள்ளே இப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த தக்காளி, பச்சை மிளகா, அடுத்து வெங்காயம் இந்த 3த்தையும் நல்லா நீங்கள் கழுவி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க. சோப்பெல்லாம் கழுவுனா சும்மா பச்சை தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க.